வணக்கம் நேர்மை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ராமோஜி ஃபிலிம் சிட்டி இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1666 ஏக்கர்ஸுங்க. அது மட்டும் இல்லை, இது கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. அதோட லார்ஜஸ்ட் ஸ்டூடியோ காம்ப்ளெக்ஸ் இந்த வேர்ல்ட். இந்த இடத்த யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் ராமோஜி ராவ் இன் 1996 வந்து இது பில்ட் பண்ணாங்க. எனக்கு என்னை வச்சே மார்க்கெட்டிங் பண்ணுறியா? போன வீடியோவில் பண்ண மாதிரி. என்னை விட உனக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இதை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஃபிலிம் சிட்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படி இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒரு ஃபிலிம் எடுக்க வேண்டிய எல்லா விஷயமும் இதில் இருக்கும். அதுக்கு தான் வந்து இன்டெகிரேட்டட் ஃபிலிம் சிட்டின்னு சொல்கிறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ வந்து ரீச் ஆகிட்டோம். என்னை வச்சே மார்க்கெட்டிங் பண்ணுறியா? போன வீடியோவில் பண்ண மாதிரி. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? என்னை விட உனக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் ஆக்சுவலி. நான் ஏசி பஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1300. இதே நீங்கள் வந்து ஏசி பஸ் வேணும்னா 2500 ப்ளஸ் அதுக்கு வந்து லஞ்சும் வந்து தராங்க. அது ஒரு பேக்கேஜாக வருது. ஸோ நான் கொஞ்சம் எக்கனாமியாக 1300க்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் நான் ஏசி. வாங்க போய் பார்க்கலாம் பஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போதான் நம்ம வந்து ஃபுல் டூர் கைட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபுல்லாக. நம்ம தெலுங்குலையா தமிழ்ல? மலையாளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அட்ராக்ஷன் இருக்குது. இதே அட்ராக்ஷன் ஃபுல்லாக இருக்குது. பஸ் வந்துச்சு பாரு. சரி கூச்சுட்டேன் சரிடா. சரி ஈடு சார். இவர் தான் எங்களோட பஸ் டிரைவரு. டைமிங் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஷோஸு இப்போ இந்த டைமுக்கு போனால் தான் இந்த ஷோ இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு நம்ம அங்கே போகணும். புரியுதா? என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து கார் வந்து அலோடு இல்லை உள்ள. ஸோ அதான் மேட்ரு. ஸோ போவோமா உள்ள? எங்கள் பேர் சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளே போய்கிட்டே இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இடம். உள்ளே ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ் இருக்கும் வித் கைடோடு அங்கே இருப்பாங்க. நம்ம போக போகிற ஒரு இடத்துக்கும் வந்து அந்த கைடு வந்து என்ன இடம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. और इस जगह का नाम है यूरेका. आपका स्टार्टिंग पॉइंट और एंडिंग पॉइंट यूरेका. इस तरह और आपकी राइट साइड में देखिए ब्लू कलर का फेस दिख रहा है ना, इसे कहते हैं हिंदुस्तान चिल्ड्रन थीम पार्क हिंदुस्तान. इसके अंदर रेन डांस, गोरासुरा, लोकल ऊंची मैसूर वृंदावन गार्डन, 2-in-1 गार्डन. दिल्ली से मैसूर जाने के लिए फिल्म सिटी में सिर्फ 2 मिनट लगते हैं. अंदर गए तो मैसूर में गए, बाहर आए तो दिल्ली में आए. ट्रिपल आर, पुष्पा जैसे सेट बन रहे हैं ऑलरेडी. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரதம், ராமாயணம், அதுக்கப்புறம் இந்த எப்பிக்கான ஸ்டோரிஸ்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, அது வந்து இந்த செட்டில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து இது அந்த படம்லாம் எடுக்கிறாங்க, சீரியல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
எப்படி ஒரிஜினலாக தெரியுது பாருங்க, அது ஒரு பொம்மை தான், ஆனால் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க செட்டு. அடுத்தது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷன் செட்டு எப்படி இருக்கும்னு சத்தியமாக சொல்கிறாங்க. என்னங்க இப்படி ஏமாத்துறாங்க நம்மளை. நான் வந்து ஹைதராபாத்லேருந்து மதுராவுக்கு போக போகிறேன். எவ்வளோ ஸ்பீடாக போக போகிறேன்றது பாருங்கள். இப்போ 2 செகண்டில் பாருங்கள் எப்படி வந்து நார்த் இந்தியா போகிறேன் அப்படின்றது பாருங்கள். இதுதான் வந்து செட்டு. மதுராவுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா? அடா பாவீங்களா, எப்படியெல்லாம் என்னை ஏமாற்றிடுறாங்க. சின்ன வயசில் படம்னா எனக்கு உயிருங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே செட்டு போட்டு ஏமாற்றிருக்காங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? அட்லீஸ்ட் ட்ரெயின் வச்சுருக்காங்க இங்கே. அட்லீஸ்ட் ட்ரெயினாவது உண்மையான்னு பார்ப்போம். எடுத்து உள்ள போட்டு டாட்டா காட்ட வந்தப்பா. ஸோ இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இங்கே தான் மோஸ்ட்டாக எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஜினு. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின்லாம் காட்டுறாங்க தெரியுமா, ஃபாரின் ஷூட்டிங் போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னா காட்டுறோம் பாருங்கள். ரோடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரின் ரோடு மாதிரியே இருக்குது. அதான் பாவீங்களா, எப்படியெல்லாம் ஏமாற்றி வச்சுக்கிறாங்க நம்மள. சூப்பராக இருக்குது ஒரு வீடும். ஸோ நம்ம போகிற வழியில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்னா பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே. ஓகே, போறீங்களா? ஓ, கேபின் க்ரூ. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவா மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த செட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் செட்டான். பாகுபலிக்கு வந்தாச்சு, இறங்குது தீபக். மெயினாக வந்து இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வரணும்னு ஆசைப்பட்டதே பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான பாகுபலி வந்து இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு தான் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மகிழ்மதி அவங்களோட கோட்டைக்குள்ளே வெளியில் என்ட்ரன்ஸில் இருக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இங்கே வரணும் அப்படின்ட்டு. ஃபெப்ரவரிக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணல, ஃபெப்ரவரி எண்டுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம்.
செம்ம வெயிட்டு. பாவம் அந்த ஆக்ட்ரஸ் எப்படி நடிச்சிருப்பாங்கன்றதே தெரியல. சான்ஸே இல்லை. பாகுபலி செட்லேயே கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலை வந்து துண்டிக்கப்படும். அந்த சிலை வந்து தலை வந்து துண்டிக்கப்பட்டு அதை காட்டுவாங்கள்ல, அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதோட ஸ்டாச்சு இருக்குது. பாகுபலி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ்க்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு வெப்பனை தான் பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள். பாகுபலி செட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பாகுபலி தர்பார் ஸ்பெஷலிஸ்ட் ஆந்திரா பிரியாணி. காலக்கியா லெமனேடா. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். பிரியாணி 450 rupees தான். மகேந்திரா பாகுபலி, சிவகாமி பிரியாணி, மஹேஷ்டமி பராட்டா, கட்டப்பா பட்டூரா. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி பிரியாணியா. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ மசாலா இல்லை, சப்புன்னு இருக்குது. சிக்கன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துருக்கு. ஓகேங்க, நாட் டூ கிரேட், ஓகே. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கே ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன். முடியலங்க. சாப்பிட்டு உண்டு மயக்கம் வேறு. நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன். நெக்ஸ்ட் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம் பட்டர்ஃப்ளை மியூசியம், பட்டர்ஃப்ளை கார்டன், பேர்ட் பார்க், கலர்ஸ் கார்டன் அந்த மாதிரி ஏகப்பட்டு வச்சுருக்காங்க. Camera action.